எந்த காரணத்தை கொண்டும் தயவு செய்து நம்ம இப்ப எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அப்பாவு ஐயா அவர்களுக்கோ, எம்பியாக இருக்கக்கூடிய ஞான திரவியம் அவர்களுக்கோ, ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கோ, அதே போல இனிமேல் சீட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா கிரகாம்பல் அவர்களுக்கோ சீட்டு கொடுத்து ராதாபுரம் தாலுகாவை தயவு செய்து பாலைவனமாக்கி விடார்கள். எத்தனையோ நாடாரினத்தில் எத்தனையோ நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுங்கள். ஐயா காமராஜர் வழியை பின்பற்றுவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னும் இந்த உலகத்திற்கே தண்ணி கொடுத்தவர் இந்த காமராஜர் ஐயா. அவர் டேமை கட்டி இந்த நாட்டுக்கே தண்ணி வழங்கியவர். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காமராஜர் வழியில் வந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சில பேர் அவருடைய பாதைகள் எல்லாம் தகர்த்து எறிந்து விட்டு ஒரு தாலுகாவே பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய திமுக சொந்தங்களே, உறவுகளே, உங்கள் தலைமையிடம் சொல்லுங்கள். திமுகவிற்கு நாங்கள் இதுவரை பெரிய வேண்டுகோள் வைக்கவில்லை, இப்பொழுது வைக்கிறோம். நீங்கள் இந்த ராதாபுரம் மக்களை காப்பாற்ற வேண்டும் நினைத்தால், அரசியலிலே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் ஏதாவது நீங்கள் செய்த பாவத்திற்கு எல்லாம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் நினைத்தால், தயவு செய்து அப்பா அவர்களுக்கும் ஞான திரவியம் அவர்களுக்கும் கேள்விக்குறியாக்கி விடாதீர்கள் என்பதை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எந்த காரணத்துக்கு இவர்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க. எவன் ஒருவன் தன் சொந்த சமூக மக்களை கூட அடித்து உதைத்து அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி நாம் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறானோ, அவனை இந்த சமூகம் ஆதரித்தால், இங்கு இருக்கக்கூடிய பொது சமூகங்கள் ஆதரித்தால், அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி தலைமைகள் ஆதரித்தால் இந்த நாடு நாசமாக போய்விடும். எந்த காலத்திலும் அவர்களுக்கு ஆதரவு செய்யாதீர்கள். நாங்கள் எல்லாம் அடுத்து இன்னொரு போராட்டத்தை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களிலே நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைதாக தயாராகி இருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டமாக ராதாபுரம் தாலுகாவில் உள்ள ஒவ்வொரு வீடாக செல்வோம். அப்பா அவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள், கிரகாம்பல் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கும் அதே போல இன்னொரு எம்பி அவர்களுக்கும் ஞான திரவியம் அவர்களுக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இனிமேல் சீட்டு கொடுக்காதீர்கள், அவர்கள் வந்தால் துரத்தி அடிங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு தாய்மாராக அவருடைய கால்களிலே விழுந்து எங்களுடைய போராட்டத்தை துவங்க இருக்கிற என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். இவர்களால் இந்த தாலுகா முழுவதும் நாசமாக போய்விட்டது. யாரோ ஒருவர் சொன்னார், மகாராஜன் வந்தால் சாதி பிரச்சனையை இழுத்து விட்டு விடுவார் என்று. நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அண்ணன் பவுல் நாடார் அவர்களை அவருடைய தோட்டத்தை வேலி ஓட்டு மறைத்து அவர் செல்லாமல் தடுத்தது எந்த சமூகம் என்று அவருக்கு தெரியும். யார் அதை செய்தார்கள் என்று. அவரை கொல்ல முற்பட்டது லாரியை விட்டு அடித்து தூக்கி விடுவேன் என்று சொன்னது யார் என்பது அவர்களுக்கு தெரியும். மகாராஜன் ஒரு நாளும் அது போன்ற வேலைகளை அனுமதிக்க மாட்டோம். என்னை பொறுத்தளவு எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கத்திலே நிற்போம்.